நீங்க நிறைய பேர் வந்து பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு இந்த கேக்ல மேல செர்ரி வைக்கிற மாதிரி அங்கிருந்து ஒரு நடிகர் இங்க இருந்து ஒரு நடிகரை கூட்டு வந்து வச்சு இது பேன் இண்டியா படம்ன்றாங்க. உண்மையிலேயே பேன் இண்டியா ஸ்டார் நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் தான். ஆமா, ஏன்னா பாலிவுட்லயும் பண்றாரு, தெலுங்குலயும் பண்றாரு, தமிழ்ல பண்றாரு, ஹாலிவுட்லயும் பண்றாரு. ஆமா, ராக்ஸ்டார் ஸ்டுடியோ மாதிரியான பெரிய நிறுவனங்களோட டைப் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, அதெல்லாம் எப்படிதான் இந்த வயசுல எவ்வளவு போறாரு, இந்த கேப்ல பாட்டு எழுதுறாரு, படம் நடிக்கிறாரு, டைரக்ஷன் பண்றாரு, ஸ்டோரி எழுதுறாரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கிறாரு, கதை கேட்கிறாரு. அப்படிங்கும் போது உண்மையிலேயே தன்னை வளர்த்துக்கிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம், அப்பாவுடைய ஆசையில வந்துட்டோம். ஆனா அதுல வந்து பெஸ்டா இருக்கணும். கரெக்ட். உழைப்ப போட்டுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம வேலையை கரெக்டா செய்யணும், பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பல நடிகர்கள், சினிமா விட்டுருங்க, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டு இருந்தாலும் சரி, அதை நம்ம கத்துக்கணும். கண்டிப்பா நம்ம அந்த வேலையின் மீது ஒரு தீராத காதல் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அந்த காதல் நிறைவேறாத காதலா இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, உண்மைதான். அது நிறைவேறிச்சுன்னா அந்த காதல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு அது மாதிரி தான் ஆயிரும். அது வந்து திருமணம் முடிக்காத முன்னாடி காதலா இருக்கணும். புரியுது.